டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஏற்கனவே நம்முடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் 150 வினாக்கள் ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து 150 வினாக்கள் முதல் பருவத்திலிருந்து பார்க்கலாம். நீளத்தின் எஸ்ஐ அலகு எது? மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு எது? கிலோகிராம். நேரத்தின் எஸ்ஐ அலகு எது? வினாடி. 1000 கிராம் என்பது 1 கிலோ. 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு எது? கெல்வின். பென்சிலின் நீளத்தை அளவிடுவது அளவுகோல். விளையாட்டுப் போட்டிகளில் குறுகிய நேரத்தை அளவிடும் கருவி ஸ்டாப் வாட்ச். ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் தராசு ஃபிசிக்கல் பேலன்ஸ். நீளத்தை மிக துல்லியமாக அளவிடும் கருவி வர்னியர் காலிஃபர். கொள்ளளவின் எஸ்ஐ அலகு லிட்டர். ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள் உள்ளன? அதாவது 60 நிமிடங்கள். ஒரு நாளில் எத்தனை வினாடிகள் உள்ளன? 86,400 வினாடிகள். பழங்காலத்தில் பயன்படுத்திய நீள அலகு அடி, கைவிரல், முற்கரம் இவை அனைத்தும் பயன்படுத்தப்பட்டது. ஒரு மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர் ஆகும். தங்கத்தின் நிறை அளவீட்டில் பயன்படும் அலகு கிராம். நேரத்தை அளவிடும் பாரம்பரிய கருவி மணற்கடிகாரம். 1 டன் என்பது 1000 கிலோ. 1 மில்லி லிட்டர் என்பது 1 கன சென்டிமீட்டர். 60 வினாடிகள் என்பது 1 நிமிடம். 60 நிமிடங்கள் என்பது 1 மணி. 365 நாட்கள் என்பது 1 வருடம். விசை என்பதன் வரையறை தள்ளல் அல்லது இழுத்தல். பூமி பொருட்களை இழுக்கும் விசை ஈர்ப்பு விசை. கீழ்க்கண்டவற்றுள் எது தொடர்பு விசை அதாவது உராய்வு விசை? விசையின் அலகு நியூட்டன். உராய்வு விசை எப்பொழுதும் இயக்கத்திற்கு எதிராக செயல்படும். கீழ்க்கண்டவற்றுள் எது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசை? ஊஞ்சல் இயக்கம் எவ்வகை இயக்கம்? அதிர்வியல். பூமியை சுற்றும் சந்திரனின் இயக்கம் சுற்று இயக்கம். சாலை பேருந்தின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். நியூட்டனின் அலகு பயன்படுத்தப்படுவது விசை. வேகம் என்பது தூரம் பை நேரம். பொருளின் நிலையை மாற்றும் அளவு எது என்றால் விசை. அதிர்வியல் இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு துன்று அதாவது பெண்டுலம். சுற்று இயக்கத்தின் எடுத்துக்காட்டு சக்கரம். ஈர்ப்பு விசையை கண்டுபிடித்த விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன். உராய்வு இல்லையெனில் நடக்க முடியாது என்பது உண்மை. ஒரு வாகனத்தின் வேகம் குறைவது எதனால்? உராய்வு விசை. ஒரு இயக்கத்தில் இருக்கும் பொருளை நிறுத்தும் விசை உராய்வு விசை. நியூட்டனின் முதல் விதி தொடர்புடையது சுமை. அழுத்தம் என்பது விசை பார் பரப்பளவு. பொருட்கள் எத்தனை நிலைகளில் உள்ளது? அதாவது 3 நிலைகள். பனிக்கட்டி எந்த நிலையில் உள்ளது? திடம். நீர் எந்த நிலையில் உள்ளது? திரவம். காற்று எந்த நிலையில் உள்ளது? வாயு. உப்பு நீர் என்பது கலவை. இரும்பு எந்த வகை பொருள்? தனிமம். பால் எந்த வகை பொருள்? கலவை. உப்பும் நீரும் சேர்ந்து உருவாகுவது கரைசல். பின்வரும் எது கரையக்கூடியது? சர்க்கரை, மணல், கல், மண். சர்க்கரை. பின்வரும் எது கரையாதது? மணல். கலவைகளை பிரிக்கும் முறை வடிகட்டி எடுப்பது ஆவியாக்கம், காந்தம் இவை அனைத்துமே. உப்பு பிளஸ் தண்ணீரை பிரிக்கும் முறை ஆவியாக்கம். இரும்புத்தூள் மணலை பிரிக்க பயன்படும் முறை காந்தம். திடம் திரவம் மாற்றம் எது? உருகுதல். திரவம் திடம் மாற்றம் எது? உறைவு. திரவம் வாயு மாற்றம் எது என்றால் ஆவியாக்கம். வாயு திரவம் மாற்றம் எது? சுருக்கு. பனிக்கட்டி உருகுவது பௌதீக மாற்றம். காகிதம் எரிதல் என்பது வேதியியல் மாற்றம். வேதியியல் மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு பால் புளித்தல்.
பௌதீக மாற்றத்திற்கான எடுத்துக்காட்டு மெழுகுவர்த்தி உருகுதல். மின்சாரத்தை கடத்தும் உலோகம் செம்பு. வெப்பத்தை கடத்தாத பொருள் மரம், இரும்பு, செம்பு, அலுமினியம். மரம். தாவரங்கள் உணவை தயாரிக்கும் செயல் எது? ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. ஒளிச்சேர்க்கையில் வெளியேறும் வாயு எது? ஆக்சிஜன். இலைகளில் பச்சை நிறத்தை தருவது குளோரோஃபில். தாவர வேர் உறிஞ்சுவது தண்ணீர் மற்றும் கனிமங்கள். தாவரத்தின் உணவு கொண்டு செல்லும் திசு புளோயம். தண்ணீரை மேலேற்றும் திசு சைலம். ஆவியாட்டம் நடைபெறும் இடம் இலை. சுவாசத்தின் போது தாவரம் எடுத்துக்கொள்வது ஆக்சிஜன். தாவர சுவாசத்தில் வெளியேறும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. சூரிய ஒளி இல்லாமல் தாவரம் செய்ய முடியாத செயல் ஒளிச்சேர்க்கை. கார்பன் டை ஆக்சைடு தாவரத்தில் நுழைவது எதன் மூலம்? வாய்வழி. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரம் தயாரிக்கும் உணவு குளுக்கோஸ். நைட்ரஜன் உரம் தாவரத்தில் உதவும் செயல் இலை வளர்ச்சி. பாஸ்பரஸ் உரம் தாவரத்தில் உதவும் செயல் மலர்ச்சி மற்றும் விதை உருவாக்கம். பொட்டாசியம் உரம் தாவரத்தில் உதவும் செயல் தண்டு மற்றும் வேர் வலிமை. தாவரத்தின் உணவகம் என்று அழைக்கப்படுவது இலை. பின்வரும் எது தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு? இலை, பூ, தண்டு, வேர். அதாவது பூ. பூவில் ஆண் இனப்பெருக்க உறுப்பு கேசரி. பூவில் பெண் இனப்பெருக்க உறுப்பு சூலகம், அதாவது கற்பை. விதை முளைப்பதற்கு அவசியமானவை தண்ணீர், காற்று, சூடு. வாழ்வின் அடிப்படை அலகு உயிரணு. மனித உடலில் உள்ள சுவாச அமைப்பு மூக்கு, காற்றுக்குழாய், நுரையீரல். இரத்தத்தை உடலெங்கும் செலுத்தும் உறுப்பு இதயம். இரத்தத்தின் சிவப்பு நிறத்துக்கு காரணமானது ஹீமோகுளோபின். மனித உடலில் மிக பெரிய உறுப்பு தோல். உடலில் சுத்திகரிக்கும் உறுப்புகள் சிறுநீரகம். மனித உடலில் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206. எலும்புகளை இணைக்கும் பகுதி மூட்டுகள். விலங்குகள் சுவாசிக்கும் வாயு ஆக்சிஜன். பின்வருவனவற்றுள் எது பாலூட்டி? மாடு. முட்டையிடும் விலங்கு எது? கோழி. பாலூட்டிகள் தங்கள் குட்டிகளுக்கு என்ன கொடுக்கும்? பால். கண்ணுக்குள் படும் ஒளியை உணரும் பகுதி திரை. நரம்புகளின் பணி செய்திகளை கொண்டு செல்லுதல். நாக்கின் பணி சுவையறிதல். மனிதனின் மூளையில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? 3 பிரிவுகள். உடலில் இரத்தத்தை வடிகட்டி கழிவுகளை நீக்கும் உறுப்பு சிறுநீரகம். உடலின் கட்டமைப்பு மற்றும் இயக்கத்திற்கு உதவும் அமைப்பு எலும்புக்கூடு. உடலில் இரத்தத்தை பம்ப் செய்வது இதயம். விலங்குகளின் சுழற்சி அமைப்பின் முக்கிய உறுப்பு இதயம். மனித உடலின் மூச்சுவிடும் விகிதம் சராசரியாக 12 முதல் 18 தடவை ஒரு நிமிடத்திற்கு. வைட்டமின் ஏ குறைவால் ஏற்படும் நோய் இரவு குருடு. வைட்டமின் டி குறைவால் ஏற்படும் நோய் ரிக்கெட்ஸ். வைட்டமின் சி குறைவால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி. வைட்டமின் பி குறைவால் ஏற்படும் நோய் பெரிபெரி. சூரிய ஒளியால் கிடைக்கும் வைட்டமின் டி. கொசுவால் பரவும் நோய் மலேரியா. தூய்மையான குடிநீரின் முக்கியத்துவம் நோய்கள் தடுப்பு. காச நோய் எந்த உறுப்பை பாதிக்கிறது? நுரையீரல். கொரோனா வைரஸ் எந்த வகை நோய்? வைரஸ். வாழ்க்கை வளம் என அழைக்கப்படும் பொருள் உணவு. பின்வரும் எது தண்ணீர் வழி நோய்? டைபாய்டு. அடிக்கடி கைகளை கழுவுவது எந்த நோயை தடுக்கும்? வைரஸ் தொற்று. சுத்தமான சூழலில் வாழ்வதால் ஏற்படும் நன்மை நோய் தடுப்பு. நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் எதற்கு முக்கியம்? ஆரோக்கியமான வாழ்விற்கு. புகைத்தல் எந்த உறுப்பை பாதிக்கிறது? நுரையீரல். கொசு வளர்வதை தடுக்க சிறந்த வழி தண்ணீர் தேங்க விடாமல் செய்தல். குப்பைகளை எங்கு போட வேண்டும்? குப்பை தொட்டி. உடலுக்கு ஆற்றல் தரும் சத்து கார்போஹைட்ரேட்.
உடல் வளர்ச்சிக்கு உதவும் சத்து புரதம். உடலை நோய்களுக்கு எதிராக பாதுகாக்கும் சத்து வைட்டமின் மற்றும் தாதுக்கள். உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் பொருள் நீர். மாசுபட்ட நீர் குடிப்பதால் ஏற்படும் நோய் காலரா. கணினியின் மூளை எது? CPU. உள்ளீடு சாதனம் என்பது மவுஸ், விசைப்பலகை, ஸ்கேனர் இவை அனைத்தும். வெளியீடு சாதனம் என்பது மானிட்டர். ஹார்ட் டிஸ்க் என்பது நினைவக சாதனம். கணினியில் பயன்படும் நினைவக வகை RAM, ROM இவை இரண்டுமே. நிரந்தர நினைவகம் என்பது ROM. தற்காலிக நினைவகம் என்பது RAM. MS Word என்பது பயன்பாட்டு மென்பொருள். விண்டோஸ் என்பது இயக்க முறைமை. கணினியை வைரஸிலிருந்து காக்கும் மென்பொருள் ஆன்டிவைரஸ். கணினியில் தகவலை அச்சிட பயன்படும் சாதனம் பிரிண்டர். மானிட்டர் என்பது வெளியீட்டு சாதனம். மவுஸ் எதற்கு பயன்படுகிறது? புள்ளி காட்டுதல். கீபோர்ட் பயன்படுத்தப்படுவது எழுத்துக்கள் மற்றும் எண்களை உள்ளிட. டெலீட் செய்யும் விசை எது? DEL. புதிய வரியில் தொடங்க பயன்படும் விசை என்டர். வெற்றிடம் வைக்க பயன்படும் விசை ஸ்பேஸ் பார். கணினியின் மென்பொருள் என்பது நிரல்கள். ஹார்ட்வேருக்கான எடுத்துக்காட்டு CPU. சாஃப்ட்வேருக்கான எடுத்துக்காட்டு MS Excel. இணையத்தில் தகவல் தேட பயன்படும் மென்பொருள் ப்ரௌசர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.